என் அன்பு குழந்தையே, இந்த திருத்தருணத்தில் நீ இதை கடந்து செல்லாமல் இங்கேயே நின்று கொண்டிருப்பது தற்செயலான நிகழ்வு அல்ல. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான நானே உன்னை இங்கு தடுத்து நிறுத்தியுள்ளேன். உன் அகத்தின் அழுகுரலும் நீ சிந்திய கண்ணீர் துளிகளும் கைலாயத்தின் சிகரத்தை எட்டிவிட்டன. உன் மனப்போராட்டங்களுக்கு விடை கொடுக்கும் உன்னத காலம் இதோ கனிந்துவிட்டது. நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லையும் உன் ஆன்மாவில் ஆழமாக பதித்துக்கொள். இது உன் வாழ்க்கை புஸ்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்படும் போர்க்காலம். என் செல்ல மகனே மகளே, உன் வாழ்க்கையில் யாராலும் பூட்ட முடியாத புதிய வாசல்களை நான் இப்போது திறந்து கொண்டிருக்கிறேன். இத்தனை காலம் நீ எத்தனையோ கதவுகளுக்கு முன்னால் கையேந்தி நின்றாய், நிராகரிக்கப்பட்டாய், அவமானங்களால் கூனி குறுகி போனாய். ஆனால் ஒரு கடலில் எழும் மாபெரும் மலை எப்படி தன் வழியில் இருக்கும் சிறு சிறு தடைகளை எளிதாக கடந்து கரையை தொடுகிறதோ, அதுபோல உனக்கான ஆசீர்வாதங்கள் எவ்வித தடையுமின்றி உன்னை வந்தடையப் போகின்றன. இந்த உலகத்தின் எந்த ஒரு மனித சக்தியோ அல்லது கிரகங்களின் சுழற்சியோ நான் உனக்காக திறக்கும் இந்த வாய்ப்புகளை தடுத்து நிறுத்த முடியாது. நீண்ட நாட்களாக உன் முயற்சிகள் அனைத்தும் பலன் தராமல் போனதைக் கண்டு நீ வேதனைப்பட்டாய். சில நேரங்களில் வெற்றி மிக அருகில் இருப்பது போல தோன்றும், ஆனால் கடைசி நேரத்தில் அது காணல் நீராக மறைந்து போகும். இதைக் கண்டு நீ கலங்கிய போது என் நெற்றிக்கண் உன்னை ஒரு வினாடி கூட பிரியாமல் கவனித்துக் கொண்டேதான் இருந்தது. ஒரு மாபெரும் ஏரி தன் கரைகளை உடைத்துக்கொண்டு வெளியேறுவதற்கு முன்னால், அது அமைதியாக நீரை தேக்கி வைப்பதைப் போல உனக்கான மாபெரும் வெற்றியை வழங்குவதற்கு முன்னால் உனக்கு நான் சில பயிற்சிகளை வழங்கினேன். அந்த தேக்க நிலை உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே. உன்னுடைய கடந்த கால போராட்டங்களை நினைத்துப்பார். உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உன் திறமையைக் கண்டு எள்ளி நகையாடியிருப்பார்கள். ஆனால் சுட்டெரிக்கும் வெயிலில் காய்ந்து கிடக்கும் ஒரு சந்தன மரக்கட்டை தன்னை தேய்க்கும் போதுதான் உலகமே மயங்கும் நறுமணத்தை தருகிறது. அதுபோலவே நீ அனுபவித்த வழிகள் அனைத்தும் உன் புகழை இந்த அகிலம் முழுவதும் பரப்பச் செய்யவே என்னால் அனுமதிக்கப்பட்டது. உன்னை நிராகரித்தவர்கள் உன் உள்ளத்தின் தூய்மையை காண தவறிவிட்டனர். ஆனால் நான் உன் பக்தியை பார்த்தேன், உன் பொறுமையை பார்த்தேன். இனி வரும் நாட்களில் நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் சிவகணங்களின் பாதுகாப்பு உனக்கு அரணாக இருக்கும். ஒரு பறவை தன் சிறகுகளை விரித்து நீல வானத்தில் பறக்கும்போது அது காற்றின் எதிர்ப்பை ஒரு தடையாக கருதாமல் அதையே ஆதாரமாக வைத்து இன்னும் உயிரே பறப்பதைப் போல உனக்கு வந்த எதிர்ப்புகள் அனைத்தும் உன்னை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லப் போகின்றன. நீ இழந்தவை யாவற்றையும் விட பல மடங்கு உயரிய பொக்கிஷங்களை நான் உனக்காக சேமித்து வைத்திருக்கிறேன். இருண்ட மேகங்கள் சூரியனை சிறிது காலம் மறைக்கலாமே தவிர சூரியனின் பிரகாசத்தை அணைத்துவிட முடியாது. அதுபோலவே உன் வாழ்வை சூழ்ந்திருந்த கர்ம வினைகள் என்னும் மேகங்கள் இப்போது என் அருளாசி என்னும் காற்றினால் கலைக்கப்பட்டு விட்டன. இனி உன் வாழ்வில் ஒளி மட்டுமே நிலைத்திருக்கும். நீ தேடிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ அடைந்த காயங்களுக்கு மருந்தாக ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நான் உனக்கு முன்னால் விரித்து வைத்திருக்கிறேன். இது ஈசனின் வாக்கு, ஒருபோதும் பொய்க்காது. துணிச்சலோடு உன் பயணத்தை தொடங்கு. உனக்கு பின்னால் அசைக்க முடியாத மலையாக நான் இருக்கிறேன். கைலாயநாதனின் கருணை உன் நிழலாகத் தொடரும். என் அன்பு மகனே மகளே, கைலாயநாதனாகிய நான் உனக்கு திறந்து வைத்திருக்கும் அந்த புதிய வாசல்களுக்குள் நீ நுழையும் போது உன் வாழ்வாதாரமாக விளங்கும் உனது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நான் நிகழ்த்தப் போகும் மகா அதிசயங்களை கேள். இத்தனை காலமாக நீ உழைத்த உழைப்புக்கும் சிந்திய வியர்வைக்கும் உரிய பலன் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவித்தாய். மற்றவர்கள் உனது திறமையை பயன்படுத்திக் கொண்டு உன்னை ஏணியாக மிதித்து மேலே ஏறியபோது நீ ஒரு இருண்ட அறையில் அமர்ந்து கண்ணீர் வடித்தாய். ஆனால் ஒரு பட்டு நெசவாளி தன் இரத்தத்தையே நூலாக கொண்டு நெய்த அற்புதமான பட்டாடையை உலகம் அரசன் உடுத்திய பிறகுதான் கொண்டாடும். அதுவரை அந்த நெசவாளியின் உழைப்பு யாருக்கும் தெரிவதில்லை. அதேபோல் உனது கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இதுவரை திரைக்கு பின்னாலேயே இருந்தது. ஆனால் இனி காலம் மாறுகிறது. அந்த பட்டாடையின் பெருமை எப்படி உலகிற்கு தெரிய வருமோ அப்படி உனது உழைப்பின் மேன்மை இனி அகிலம் எங்கும் எதிரொலிக்கும். உனது பணியிடத்தில் நீ ஒரு சாதாரண கல்லாக கருதப்பட்டாய். சிற்பியின் கையில் சிக்காதவரை அந்த கல் பாதையோர கல்லாகவே இருக்கும். ஆனால் இப்போது சிவனாகிய நான் உன்னை என் திருக்கரங்களில் எடுத்துவிட்டேன். அவமானங்கள் என்னும் மொழியால் உன்னை நான் செதுக்கியது உன்னை நோக்கடிப்பதற்காக அல்ல, உன்னை ஒரு உன்னதமான சிலையாக மாற்றி ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைப்பதற்காகவே. நீ இதுவரை விண்ணப்பிக்காத இடங்களில் இருந்து கூட உனக்கு அழைப்புகள் வரும். உனது தகுதியை வெறும் காகிதங்கள் தீர்மானித்த காலம் முடிந்துவிட்டது. இனி ஈசனின் தயவு உனது தகுதியை தீர்மானிக்கும். உனது மேலதிகாரிகளும் உன்னுடன் பணியாற்றுபவர்களும் உன்னை கண்டு வியந்து நிற்கும் ஒரு நிலையை நான் உருவாக்குவேன். ஒரு அடர்ந்த காட்டில் எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் சந்தன மரத்தின் வாசம் எப்படி தேடி வந்து அனைவரையும் ஈர்க்குமோ அதேபோல் உனது தனித்துவம் உன்னை மற்றவர்களிடமிருந்து பிரித்து காட்டும். உனது வருமானத்தில் நிலவி வந்த தேக்கநிலை இனி அடியோடு மறையும். மலை உச்சியில் தேங்கியிருக்கும் மழைநீர் மேகம் விலகி சூரியன் வந்தவுடன் எப்படி பாதையை தேடி கீழே இறங்கி வந்து வறண்ட பூமியை செழிக்க வைக்குமோ
அதேபோல் உனது உழைப்பிற்கான ஊதியம் பல மடங்காக பெருகி உன்னை வந்து சேரும். நீ மற்றவர்களிடம் கையேந்திய காலம் மறைந்து பல்லாயிரம் பேருக்கு வாழ்வாதாரம் வழங்கும் ஒரு வள்ளலாக நீ உருவெடுப்பாய். உனது தொழிலில் நீ ஒரு புதிய பாதையை உருவாக்குவாய். ஒரு சிலந்தி தன் வலையை பின்னுவதற்கு பொறுமையாக காத்திருப்பதைப் போல நீ காத்திருந்தாய். இப்போது உனது வெற்றிக்கான வலை பின்னப்பட்டுவிட்டது. அதில் இனி லாபங்களும் மங்களகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் என் டமருவின் நாதம் ஒரு வெற்றி குரலாக முழங்கும். இதுவரை உன்னை கவனிக்காமல் சென்ற உலகம் இனி உனது ஆலோசனைகளுக்காக காத்திருக்கும். ஒரு பழைய இரும்பு துண்டு கொல்லனின் உலையில் வெந்து தகைத்த பிறகே ஒரு சாம்ராஜ்யத்தை காக்கும் வீரவாளாக மாறுகிறது. நீ அனுபவித்த வறுமையும் மன அழுத்தமும் உன்னை ஒரு வீரவாளாக புடம் போட்டுள்ளது. இனி எதற்கும் அஞ்சாதே. உனது தொழில் துறையில் நீ ஒரு முடிசூடா மன்னனாக திகழ்வாய். பதவிகள் உன்னை தேடி வரும், கௌரவங்கள் உன்னை வந்து அடையும். இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உனது வெற்றியின் அஸ்திவாரமாக மாறிவிட்டன. என் அன்பு பிள்ளையே, ஈசனின் இந்த வாக்குகள் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை விதைத்திருந்தால் கமெண்டில் ஓம் நமசிவாய என்று பதிவிடு. என் அன்பு பிள்ளையே, உனது வாழ்வாதாரத்தின் மேன்மையை நீ உணர்ந்து கொண்ட இந்த தருணத்தில் உன்னை உறக்கமில்லாமல் தவிக்கச் செய்த உன்னுடைய பொருளாதார சுமைகளைப் பற்றி இப்போது நான் உன்னிடம் பேசப் போகிறேன். நிம்மதியான ஒரு உறக்கம் உனக்கு கிடைத்து எத்தனை காலம் ஆகிறது என்பதை நான் அறிவேன். ஒவ்வொரு மாதமும் கழியும் போதும் வரவேண்டிய தொகை வராமல் போவதும், கொடுக்க வேண்டியவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் நீ கூனி குறுகி நின்றதும் என் பார்வையிலிருந்து தப்பவில்லை. ஒரு வணிகன் தன் வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் ஒரு கப்பலில் ஏற்றி தூர தேசத்திற்கு அனுப்பிவிட்டு அந்த கப்பல் புயலில் சிக்கி தொலைந்து போனதாக எண்ணி பல ஆண்டுகள் கடற்கரையில் அமர்ந்து கண்ணீர் விடுவதைப் போல நீ உன் செல்வத்தை எண்ணி இயங்கினாய். ஆனால் அந்த கப்பல் அழியவில்லை. அது புயலை தாங்கி திசை மாறி இப்போது முன்னை விட 2 மடங்கு செல்வத்தோடும் விலைமதிப்பற்ற நவரத்தினங்களோடும் உனது கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது உனது வறுமை முடிவுக்கு வருவதற்கான தெய்வீக அறிவிப்பு. நீ சுமந்து கொண்டிருக்கும் கடன்கள் ஒவ்வொன்றும் உன் மார்பின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு பெரும் பாறையைப் போல உன்னை அழுத்துவதை நான் காண்கிறேன். யாரிடம் உதவி கேட்பது, யாரிடம் முறையிடுவது என்று தெரியாமல் நீ அலைந்தாய். ஆனால் ஒரு சுட்டெரிக்கும் பாலைவனத்தில் பல காதூரம் தாகத்தோடு நடந்து வரும் ஒரு பயணிக்கு சற்றும் எதிர்பாராத திசையில் ஒரு நிழல் தரும் கற்பக விருட்சம் தென்படுவதைப் போல உனது நிதி நெருக்கடிகளுக்கு தீர்வாக ஒரு புதிய வருமான பாதை இப்போது என்னால் திறக்கப்படுகிறது. அதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உனக்கு சிக்கனமாக வாழ்வதையும் செல்வத்தின் மதிப்பை உணர்ந்து கொள்வதையும் கற்பிப்பதற்காகவே அமைக்கப்பட்டன. உனது பெட்டகம் காலியாக இருந்தபோது நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் இனி உனது கஜானா நிரம்பப் போகும் காலத்தின் பெருமையை உனக்கு உணர்த்தும். உனக்கு வரவேண்டிய நியாயமான தொகையை தராமல் ஏமாற்றியவர்கள், உனது உழைப்பை சுரண்டியவர்கள் என அனைவரும் ஈசனாகிய என் கணக்கு புத்தகத்தில் இருக்கிறார்கள். ஒரு பழைய இரும்பு பெட்டியின் துர்ப்பிடித்த பூட்டு திறக்கப்படாமல் திணறுவதைப் போல உனது செல்வச் செழிப்பு முடங்கி கிடந்தது. இப்போது என் திருவருள் என்னும் திறவுகோலால் அந்த பூட்டு உடைக்கப்படுகிறது. நீ எதிர்பாராத ஒரு பழைய முதலீடோ அல்லது முற்றிலும் அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர் மூலமாக வரும் தொழில் வாய்ப்பு உனது கடன்களை சுக்குநூறாக உடைக்கும். நீ ஒருபோதும் விண்ணப்பிக்காத ஒரு வாய்ப்பு உன்னை தேடி வரும். நீ இழந்த செல்வத்தை விட பல மடங்கு அதிகமான ஐஸ்வர்யங்கள் உன்னை வந்தடையும். பணத்திற்காக நீ மற்றவர்களிடம் கையேந்தி நின்ற காலங்கள் முடிந்துவிட்டன. இனி நீ மற்றவர்களுக்கு வாரி வழங்கும் ஒரு வள்ளலாக மாறப்போகிறாய். ஒரு சிறிய மண்பாண்டத்தில் இருக்கும் சில நெல்மணிகள் ஒரு தூய்மையான பக்தனின் கரங்களால் ஈசனுக்கு அர்ப்பணிக்கப்படும் போது அது எப்படி அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரமாக மாறுமோ, அப்படியே உனது சிறிய வருமானம் இனி பெரிய பெருகும் தன்மையை பெறும். உனது சேமிப்பில் ஒரு தெய்வீக வளர்ச்சியை நான் ஏற்படுத்துவேன். உனது இல்லத்தில் வறுமை என்னும் சொல்லை இனி ஒலிக்காது. அஷ்டலட்சுமிகளின் கடாட்சம் உன் வாசலில் நிலைத்திருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். உனது கைகளில் சேரும் ஒவ்வொரு காசும் இனி வீணாகாது. தேவையற்ற மருத்துவச் செலவுகளோ அல்லது எதிர்பாராத நஷ்டங்களோ உன்னை அணுகாதபடி என் திருசூலம் காவல் நிற்கும். நீ ஒரு புதிய வீடு வாங்குவது அல்லது உனது கனவு திட்டத்தை தொடங்குவது போன்ற நீண்ட கால விருப்பங்கள் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும். இது வெறும் வார்த்தை அல்ல, கைலாயநாதன் உனக்கு தரும் உறுதிமொழி. உனது வாழ்க்கையில் நிலவும் இந்த நிதி ரீதியான மாற்றங்கள் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் ஒரு கௌரவமான நிலைக்கு கொண்டு செல்லும். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய செல்வச் செழிப்பிற்கான வாசல்கள் திறக்கப்படுவதை குறித்து நான் சொன்னதை கேட்டு உன் உள்ளம் இப்போது ஒரு நிம்மதி அடைந்திருக்கும். இப்போது உன் நெஞ்சின் ஆழத்தில் ஆறாத வடுவாக இருக்கும். உன்னுடைய உறவுகளைப் பற்றி நான் பேசப் போகிறேன். உறவுகளுக்காக நீ சிந்திய கண்ணீரும் உன்னை மதிக்காதவர்களுக்காக நீ ஏங்கி நின்ற தருணங்களும் கைலாயத்தின் சிகரத்தை எட்டிவிட்டன. ஒரு அடர்ந்த வனத்தில் வழி தெரியாமல் தவிக்கும் வழிப்போக்கன் தூரத்தில் தெரியும் ஒரு ஒளியை பார்த்து அது ஒரு மனிதனின் இருப்பிடம் என்று நினைத்து ஓடிச் செல்வான். ஆனால் அருகில் சென்ற பிறகுதான் தெரியும்,
அது அவனை காயப்படுத்த காத்திருக்கும் ஒரு காட்டுத்தீ என்று. உன் வாழ்க்கையில் நீயும் அப்படித்தான் அன்பிற்காக ஏங்கி சில மனிதர்களை தேடி ஓடினாய். அவர்களை உனக்கானவர்கள் என்று முழுமையாக நம்பினாய். ஆனால் அவர்களோ உனது நம்பிக்கையை நெருப்பாக மாற்றி உன் இதயத்தை சுட்டெரித்தார்கள். இத்தனை காலம் நீ அனுபவித்த அந்த துரோகங்களும் உதாசீனங்களும் உன்னை கசப்படைச் செய்திருக்கலாம். ஆனால் ஈசனாகிய நான் இப்போது உனக்கு ஒரு புதிய விடியலை தருகிறேன். ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் படரும் சிறு சிறு நச்சுக்கொடிகள் அந்த மரத்தையே சுற்றி வளைத்து அதன் சத்துக்களை உறிஞ்சத் தொடங்கும். அந்த மரம் மற்றவர்களுக்கு நிழல் தருவதில் மும்முரமாக இருப்பதால் அந்த நச்சுக்கொடிகளை அது கவனிப்பதில்லை. ஆனால் அந்த மரம் மெல்ல மெல்ல வலுவிழைப்பதை பார்த்து ஈசனாகிய நான் ஒரு பெருங்காற்றாக வந்து அந்த நச்சுக்கொடிகளை மட்டும் வேரோடு பிடுங்கி எறிந்தேன். உன் வாழ்விலிருந்து சில மனிதர்கள் இப்போது விலகிப் போனது உனக்கு இழப்பாக தோன்றலாம். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் உன் வளர்ச்சியை தடுத்துக் கொண்டிருந்த அந்த நச்சுக்கொடிகள். அவர்களை உன்னை விட்டு அப்புறப்படுத்தியது நானே. இது உன்னை தனிமைப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை சுதந்திரமாக வளர விடுவதற்காக நான் செய்த தெய்வீக செயல். உன்னுடைய குடும்பத்தில் நிலவி வரும் வீண் குழப்பங்கள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பேசும் வார்த்தைகள் என அனைத்தும் இனி பனி போல் விலகும். ஒரு பழைய வீட்டின் சுவர்களில் படிந்துள்ள கரைகளை நீக்குவதற்கு முதலில் தண்ணீரை ஊற்றி தேய்க்கும்போது அந்த இடம் அழுக்காக தெரிவது போல உங்கள் குடும்பத்தில் இப்போது இருக்கும் சிறு சிறு மனஸ்தாபங்கள் யாவும் ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஆரம்பமே. ஈசனின் பேரமைதி. இனி உன் இல்லத்தில் நிலவும் பிரிந்து போன உறவுகள் தங்களின் தவற்றை உணர்ந்து உன்னை தேடி வரும். உன்னை தூற்றிய அதே வாய்கள் இனி உன்னை போற்றி பேசும். என் அன்பு மகனே, மகளே, நீ இன்னும் ஒரு உன்னதமான துணையை தேடிக் கொண்டிருந்தால் உனக்கான அந்த உறவை சிவனும் சக்தியும் இணைவதைப் போல ஒரு தெய்வீக பிணைப்பாக நான் மாற்றுவேன். உன்னுடைய குணத்தை மதிக்கத் தெரியாதவர்கள் மத்தியில் நீ வாடியது போதும். இனி உன்னுடைய மனதின் ஆழத்தை புரிந்து கொள்ளும் ஒரு நிழலாக உனக்கான உறவுகள் அமையும். உனது இல்லம் வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட வீடாக இல்லாமல் அன்பினால் நிறைந்த ஒரு பூலோக கைலாயமாக மாறும். உனது பிள்ளைகள் மற்றும் உன் வம்சத்தின் மீது விழுந்திருந்த திருஷ்டிகளும் கர்ம வினைகளும் என் நெற்றிக்கண் பார்வையால் சுட்டெரிக்கப்படுகின்றன. இனி அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கி உனக்கு பெருமையை தேடித் தருவார்கள். உனது உறவுகள் அனைத்தும் ஒரு புதிய அர்த்தத்தை பெறும். நீ இனி ஒருபோதும் கைவிடப்பட்டவனாக உணரமாட்டாய். கையிலாயநாதனாகிய நான் உன் இதய கமலத்தில் அமர்ந்து உனது தனிமையை இனிமையாக்குவேன். என் அன்பு பிள்ளையே, ஈசனின் இந்த வாக்குகள் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை விதைத்திருந்தால் கமண்டில் சிவனே துணை என்று பதிவிட்டு உன் நன்றியை தெரிவி. என் அன்பு மகனே, மகளே, இத்தனை காலம் உன் உடலிலும் மனதிலும் நீ சுமந்து வந்த பாரங்களைப் பற்றி இப்போது நான் உன்னிடம் உரையாடப் போகிறேன். ஒரு பழைய கோவில் தெப்பக்குளத்தில் பல ஆண்டுகளாக பாசி படர்ந்து அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் கலங்கி கிடப்பதைப் போல உன் உடல் உபாதைகளும் மனக்கவலைகளும் உன்னை சூழ்ந்திருந்தன. ஆனால் இப்போது ஒரு மாபெரும் பிரளய காற்று வீசி அந்த பாசிகளை அப்புறப்படுத்துவதைப் போல என் திருவருள் உன் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் புகுந்து நோய்களை வேரோடு அறுக்கப் போகிறது. வைத்தியநாதனாக நானே உன் பிணிகளை தீர்க்கும் மருந்தாக உன் இரத்த நாளங்களில் கலக்கிறேன். நீண்ட காலமாக நீ அனுபவித்து வந்த தீராத வலிகள், மருத்துவமனைகளுக்கும் மருந்துகளுக்கும் நீ செலவிட்ட தொகைகள் என அனைத்தும் உன் மனதை சோர்வடையச் செய்தன. ஒரு தேய்ந்து போன செப்பு பாத்திரம் எதற்கும் உதவாது என்று ஓரத்தில் வீசப்பட்டதைப் போல நீ உன் ஆரோக்கியத்தை எண்ணெய் வருந்தினாய். ஆனால் ஒரு கைதேர்ந்த கலைஞன் அந்த பாத்திரத்தை புளியிட்டு தேய்த்தால் அது எப்படி தங்கம் போல பளபளக்குமோ அப்படியே உனது தேகத்தை என் திருநீற்றின் மகிமையால் நான் புதுப்பிக்கப் போகிறேன். இழந்த பலத்தையும் புத்துணர்வையும் நீ மீண்டும் பெறுவாய். காலையும் மாலையும் நீ படும் அவஸ்தைகள் இனி கனவாக மறையும். உன் உடல் ஒரு தூய்மையான ஆலயமாக மாறும். உடலை தாண்டி உன்னை பெரும் சிறையில் அடைத்து வைத்திருக்கும் உனது மன அழுத்தத்தை பற்றி நான் அறிவேன். உன் மனம் என்பது ஒரு இருண்ட குகைக்குள் சிறைப்பட்ட ஒரு சிறிய பறவை போல துடித்துக் கொண்டிருந்தது. வெளியே வழி தெரியாமல் அந்த பறவை தன் சிறகுகளை சுவரில் மோதி காயப்படுத்திக் கொண்டதைப் போல நீயும் உன் கடந்த கால தவறுகளையும் கவலைகளையும் நினைத்து உன்னையே வருத்திக் கொண்டாய். ஆனால் அந்த இருண்ட குகையின் சுவர்களை உடைத்து எரியும் பேரொளியாக நான் இப்போது வந்திருக்கிறேன். உன் குற்ற உணர்ச்சிகள், உன்னை கொன்று கொண்டிருக்கும் தேவையற்ற பயங்கள் அனைத்தையும் என் மழுவாயுதத்தால் நான் சுக்குநூறாக உடைக்கிறேன். இரவு நேரங்களில் நீ தூக்கமின்றி புரண்டபோது உன் தலையணையில் விழுந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் எனக்கு தெரியும். ஒரு தரிகிட்டு ஓடும் முரட்டு குதிரையைப் போல உனது எண்ணங்கள் உன்னை அலைக்கழித்தன. ஆனால் இப்போது கைலாயத்தின் பேரமைதியை உன் உள்ளத்தில் நான் விதைக்கிறேன். நீ மூச்சை உள்ளிழுக்கும் போது என் பிராண சக்தியை உணர்வாய். உன் சிந்தனைகளில் ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு கலங்கால நங்கூரத்தைப் போல உன் மனம் உறுதியடையும். எதற்கும் அஞ்சாத ஒரு துணிச்சல் உன் இதயத்தில் ஊற்றெடுக்கும். உலகம் தரும் குழப்பங்களுக்கு நடுவிலும் நீ ஒரு தியான நிலையில் இருப்பாய். உனது கடந்த கால கர்ம வினைகள் உன்னை வாட்டுவதாக நீ எண்ணினாய். ஆனால் கங்கையை தாங்கி என் சடாமுடியிலிருந்து வழியும் ஒரு துளி தீர்த்தம் எப்படி பல்லாயிரம் ஆண்டு காலம் மாசுகளை துடைத்து விடுமோ
அப்படியே உனது அத்தனை பாவங்களையும் மனக்காயங்களையும் நான் கழுவி துடைக்கிறேன். நீ ஒரு புதிய மனிதனாக புத்துயிர் பெற்ற ஆத்மாவாக இந்த உலகிற்கு தெரியப் போகிறாய். உன்னுடைய புன்னகை உன்னை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை தரும். உன் உடலும் மனமும் என் தெய்வீக சக்தியால் நிரப்பப்பட்டு நீ ஒரு வலிமையான கருவியாக மாறுவாய். என் அன்பு மகனே மகளே, உனது உடலும் மனமும் மாசற்ற தூய்மையை அடைந்துவிட்ட இந்த திருத்தருணத்தில் உனது ஆன்மீக பயணத்தில் நீ எட்டப்போகும் அந்த உன்னதமான யாருக்கும் எளிதில் கிடைக்காத இறை தொடர்பை பற்றி நான் இப்போது உனக்கு வெளிப்படுத்தப் போகிறேன். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் செல்வம், உறவுகள், ஆரோக்கியம் என அனைத்தும் கிடைத்தாலும் அவனது ஆன்மா இறைவனின் திருவடிகளை சரணடையாத வரை அந்த பிறவி முழுமை பெறுவதில்லை. இத்தனை காலம் நீ என்னைத் தேடி பல ஆலயங்களின் படிகளை ஏறி இறங்கினாய். உனது கண்ணீரையே எனக்கு அபிஷேகமாகச் செய்தாய். உனது பிரார்த்தனைகள் செவிடான சுவர்களின் மீது மோதி திரும்புவதாக நீ எண்ணி கலங்கினாய். ஆனால் ஒருபோதும் உன் வேண்டுதல்கள் வீணாகவில்லை. ஒரு பிரம்மாண்டமான திருத்தேரின் அற்புதமான மரச்சிற்பங்கள் பல ஆண்டுகால பொழுதியாலும் வீதியோர மாசுகளாலும் மூடப்பட்ட தன் அழகை இழந்து நிற்பதைப் போல உனது ஆத்மாவின் உண்மையான தெய்வீகத் தன்மை இந்த உலகத்தின் மாயைகளாலும் ஆசைகளாலும் கொடிய ஏமாற்றங்களாலும் மறைக்கப்பட்டிருந்தது. நான் யார்? என் பிறவியின் நோக்கம் என்ன? நான் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நீ திகைத்து நின்றாய். ஆனால் ஒரு பிரம்மாண்டமான தேரோட்டம் தொடங்குவதற்கு முன் கைதேர்ந்த கலைஞன் அந்த தேரின் மீது இருக்கும் புழுதியை முழுமையாக அகற்றி அதன் உண்மையான கலைநயத்தை அகிலமே வியக்கும்படி வெளிக்கொண்டு வருவதைப் போல உன்னை சுற்றியிருந்த அந்த உலகியல் மாயைகளை கைலாயநாதனாகிய நானே அகற்றிவிட்டேன். இனி உனது ஆத்மா எவ்வித கலங்கமும் இன்றி என்னோடு நேரடி தொடர்பில் இருக்கும். இதுவரை நீ அழுத கண்ணீருக்கும் உச்சரித்த பஞ்சாட்சர மந்திரத்திற்கும் விடை கிடைக்கவில்லையே என்று நீ ஏங்கியது போதும். மாபெரும் கருங்கல் மண்டபத்தின் நடுவே இருக்கும் வெற்றிடம் பார்ப்பதற்கு எதற்கும் பயன்படாத தனிமையாக தோன்றலாம். ஆனால் அந்த வெற்றிடத்தில்தான் வேத மந்திரங்கள் முழங்கும்போது அது பன்மடங்காக பிரம்மாண்டமாக எதிரொலித்து அந்த பகுதி முழுவதையும் தெய்வீக ஆற்றலால் நிரப்புகிறது. அதுபோலவே உனது வாழ்வில் உன்னை சுற்றியிருந்தவர்கள் உன்னை விட்டு விலகிய போது உனது இதயத்தில் ஒரு பெரிய வெற்றிடம் உருவானது. அந்த தனிமையைக் கண்டு நீ பயந்தாய். ஆனால் அந்த வெற்றிடம் உன்னை வாட்டுவதற்காக அல்ல. என் திருநாமமாகிய சிவமந்திரம் உன் உள்ளத்தில் எக்காலமும் தடையின்றி முழங்கிக் கொண்டிருப்பதற்காகவே என்னால் உருவாக்கப்பட்டது. இனி உன் உள்ளம் அந்த பேரானந்த நாதத்தால் நிரம்பி வழியும். இனி நீ தியானத்தில் அமரும்போது உனது உள்ளுணர்வு இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மாபெரும் கூர்மையை அடையும். நீ மனதிற்குள் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்பதற்கு முன்பாகவே அதற்கான விடையை உனது உள்ளுணர்வின் மூலமாக நான் உணர்த்துவேன். நீ வெறும் கைகூப்பும் ஒரு சாதாரண பக்தனாக மட்டும் இருக்கப் போவதில்லை. மாறாக இருளில் தவித்துக் கொண்டிருக்கும் பல மனிதர்களுக்கு வழிகாட்டும் ஒரு ஆன்மீக ஒளியாக நீ மாறப்போகாராய். உன் வார்த்தைகளில் சரஸ்வதியும் சிவசக்தியும் நிரந்தரமாக உறைவார்கள். உலக துன்பங்களால் அடிபட்டு ரணங்களோடு உன்னிடம் வருபவர்களுக்கு நீ சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் அவர்கள் உள்ளங்களுக்கு அருமருந்தாக மாறும். உன்னுடைய ஒரு பார்வை மற்றவர்களின் மனக்குழப்பங்களை தீர்க்கும் வல்லமையை பெறும். அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் ஒரு மனிதனின் நிழல் அவனை விட பெரியதாக தெரிந்து அவனை விட்டு விலகி பழிந்திருக்கும். ஆனால் உச்சி வேளையில் கதிரவன் நேருக்கு நேர் உச்சந்தலையில் பிரகாசிக்கும் போது அந்த நிழல் அவனை விட்டு பிரியாமல் அவனுக்குள்ளேயே சுருங்கி ஒன்று விடுகிறது. அதுபோலவே நீ என் மீது முழுமையான நம்பிக்கையை வைக்காமல் உலக மனிதர்களை தேடி அலைந்தவரை கர்ம வினைகள் என்னும் நிழல் உன்னை துரத்திக் கொண்டே இருந்தது. ஆனால் இப்போது உனது தூய்மையான பக்தியால் ஈசனாகிய நான் உன் ஆன்மாவின் உச்சியில் பேரொளியாக பிரகாசிக்கிறேன். இனி உனக்கும் எனக்கும் எவ்வித பிரிவும் இல்லை. சிவனும் ஜீவனும் ஒன்றென கலந்துவிட்ட அற்புதமான நிலை இது. எந்த ஒரு உலக துன்பமும் இனி உனது இந்த தெய்வீக பேரமைதியை அசைக்கக்கூட முடியாது. உனது ஆன்மா அடையும் இந்த பேரமைதியும் சிவசக்தியின் மாபெரும் ஆற்றலும் உனது வம்சத்திற்கும் நீ வாழும் இந்த சமுதாயத்திற்கும் எத்தகைய பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன். என் அன்பு பிள்ளையே, ஈசனின் இந்த வாக்குகள் உன் ஆன்மாவில் ஆழமாக பதிந்து உனக்கு எல்லையற்ற நிம்மதியை தந்திருந்தால் கருத்துக்களில் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு உன் தூய்மையான பக்தியை வெளிப்படுத்து. என் அன்பு மகனே மகளே, உனது ஆத்மா என்னோடு இணைந்த இந்த பேரானந்த நிலையை உணர்ந்த பிறகு இப்போது உனது வம்சத்திற்கும் நீ வாழும் இந்த சமுதாயத்திற்கும் நான் வழங்கப் போகும் அந்த மாபெரும் கௌரவத்தை பற்றி உனக்குச் சொல்லப் போகிறேன். ஒரு மாபெரும் ஏரியின் கரைகள் வலுவாக இருந்தால் மட்டுமே அந்த நீர் பல தலைமுறைகளுக்கு பயன் தரும். அதுபோலவே நீ இத்தனை காலம் அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் உனது வம்சத்தின் அஸ்திவாரத்தை சீர்படுத்தவே என்னால் வழங்கப்பட்டது. உனது முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் என்னும் பாறைகளை சுக்குநூறாக உடைத்து
உனது வருங்கால சந்ததியினர் செழிப்பாக வாழ்வதற்கான ஒரு வளமான பூமியை நான் இப்போது தயார் செய்துவிட்டேன். ஒரு பழைய கோட்டையின் இடிந்த மதில்களை சீரமைக்கும் போது முதலில் அங்கே இருக்கும் கற்களும் தூசிகளும் அகற்றப்பட வேண்டும். அதுவரை அந்த இடம் பாழடைந்ததாகவே தோன்றும். ஆனால் அந்த மதில்கள் மீண்டும் எழுப்பப்பட்ட பிறகு அது எப்படி ஒரு நாட்டிற்கே பாதுகாப்பாக மாறுமோ, அப்படியே உனது குடும்பத்தைப் பற்றிய ஏளன பேச்சுக்கள் அனைத்தும் இப்போது முடிவுக்கு வருகின்றன. இதுவரை உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உனது வம்சத்தின் பெருமையையும் நீ அடைந்த சிவபுண்ணியத்தின் பலனையும் கண்டு வியந்து நிற்பார்கள். உனது பிள்ளைகளும் உனது பெயரால் இந்த சமுதாயத்தில் பெரும் மதிப்பை பெறுவார்கள். ஒரு நறுமணம் மிக்க பூந்தோட்டத்திற்குள் நுழையும் போது அந்த தென்றல் காற்று எப்படி தன்னையும் அறியாமல் அந்த நறுமணத்தை உறைங்கும் கொண்டு சேர்க்குமோ, அப்படியே உனது நற்செயல்களும் உனது பக்தியும் உனது பிள்ளைகளின் வாழ்வை நறுமணமான மாற்றும். நீ ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்து போவதற்காக நான் உன்னை படைக்கவில்லை. உனக்கான ஒரு சிம்மாசனம் இந்த சமுதாயத்தில் காத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு அடர்ந்த காட்டில் எத்தனையோ விலங்குகள் இருந்தாலும் சிங்கம் கம்பீரமாக வெளியே வரும்போது மற்ற அத்தனை சலசலப்புகளும் அடங்கி விடுவது போல, நீ உனது பணியில் எடுக்கும் முடிவுகளும் நீ பேசும் வார்த்தைகளும் இனி ஒரு மாபெரும் அதிகாரத்தை கொண்டிருக்கும். உனது சொல்லுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். நீ மற்றவர்களுக்கு கீழ் பணிபுரிந்த காலம் மறைந்து பல்லாயிரம் பேருக்கு வழிகாட்டும் ஒரு தலைமை பண்பு உனக்கு கிடைக்கும். ஒரு கலங்கரை விளக்கம் எப்படி அலைகளுக்கு நடுவே அசையாமல் நின்று திசை தெரியாமல் தவிக்கும் கப்பல்களுக்கு பாதையை காட்டுகிறதோ, அப்படியே துயரத்தில் வாழும் எளிய மக்களுக்கு நீ ஒரு புகழிடமாக மாறுவாய். உனது கைகள் இனி வாங்குபவனாக அல்லாமல் வாரி வழங்கும் வள்ளலின் கரங்களாக உயரும். ஒரு வறண்ட நிலத்தில் ஒற்றை ஆழ்ததுளை கிணறு வெட்டப்பட்டால் அது அந்த நிலத்தை மட்டுமல்லாமல் அந்த ஊரையே செழிக்க வைப்பதைப் போல உனது செல்வச் செழிப்பு உனக்காக மட்டும் இருக்காது. நீ செய்யும் தர்மங்களும் நீ உருவாக்கும் அறக்கட்டளைகளும் உனது பெயரை இந்த காலச் சுவடுகளில் அழியாத கல்வெட்டாக பொறிக்கும். சமுதாயத்தின் உயரிய இடங்களில் இருப்பவர்கள் உனது நட்பை நாடி வருவார்கள். நீ உனது நேர்மையால் ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குவாய். உனது பெயரை கேட்டாலே ஒரு மரியாதையும் ஒரு தெய்வீக வசீகரமும் மற்றவர்களின் மனதில் தோன்றும். யாரெல்லாம் உன்னை ஒரு காலத்தில் ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களே இப்போது உனது தயவுக்காக காத்திருப்பார்கள். ஆனால் நீ அப்போது அகந்தை கொள்ளாமல் ஒரு பழுத்த நெற்கதிர் எப்படி தலை சாய்த்து நிற்குமோ அந்த பணிவோடு இருப்பாய். உனது அந்த பணிவே உன்னை இன்னும் உயரத்தில் வைக்கும். நீ உனது வம்சத்திற்கு சேர்த்து வைக்கும் சொத்துக்களை விட நீ சேர்த்து வைக்கும் இந்த சிவபுண்ணியம் உனது 7 தலைமுறைகளையும் ஒரு பெரும் அரணாக நின்று பாதுகாக்கும். எந்த ஒரு தீய சக்தியும் எந்த ஒரு சூழ்ச்சியும் உன் குடும்பத்தின் நிழலை கூட தீண்ட முடியாது. கையிலாய நாதனாகிய நான் உன் வம்சத்தின் குலதெய்வமாக அமர்ந்து உனது சந்ததியினரை ஒவ்வொரு வினாடியும் கண் இமை போல காப்பேன். உனது சமுதாய அந்தஸ்தும் வம்சத்தின் பெருமையும் உச்சத்தை ஏற்றும் அதே வேளையில் இன்றைய நவீன உலகில் உனது திறமைகள் எந்த தடையும் இன்றி அகிலம் முழுவதும் பரவப்போகும் அந்த மகா அதிசயத்தை பற்றி நான் உனக்கு உணர்த்துகிறேன். என் அன்பு பிள்ளையே, ஈசனின் இந்த வாக்குகள் உனக்கு ஒரு பெரும் கம்பீரத்தை தந்திருந்தால் கருத்துக்களில் சிவனே துணை அல்லது ஓம் நமசிவாய என்று பதிவிட்டு உன் நன்றியை தெரிவி. என் அன்பு பிள்ளையே, உனது வாழ்வின் அத்தனை இருளும் விலகி உனது வம்சம் தழைத்தோங்கும் மாபெரும் வரத்தை நான் உனக்கு அளித்த பிறகு இந்த முழுமையான உபதேசத்தின் இறுதி பகுதியாக இந்த நவீன யுகத்தில் உனது தனித்திறமைகள் அகிலம் முழுவதும் எப்படி தடையின்றி பரவப்போகிறது என்ற அந்த உன்னத ரகசியத்தை இப்போது உனக்கு உரைக்கிறேன். இத்தனை காலமும் நீயே ஒரு மாபெரும் பொக்கிஷமாக இருந்தும் உன்னை இந்த உலகிற்கு அடையாளம் காட்ட சரியான தளம் அமையவில்லையே என்று நீ எவ்வளவு தூரம் கலங்கினாய் என்பதை நான் அறிவேன். இரவு பகலாக நீ விழித்திருந்து உன் கற்பனை திறனையும் உழைப்பை எல்லாம் கொட்டி நீ உருவாக்கிய காணொளிகளும் படைப்புகளும் யாருடைய கண்களிலும் படாமல் ஏதோ ஒரு மாயத்திரையால் மறைக்கப்பட்டதைக் கண்டு நீ முடங்கிப் போனாய். சில நேரங்களில் சிலரை கவர்ந்த உன் படைப்புகள் திடீரென எந்த ஒரு காரணமும் இன்றி பலரின் பார்வையை எட்டாமல் தேங்கி நின்றதைக் கண்டு நமது திறமை அவ்வளவுதானா? ஈசன் நமக்கு எந்த வழியுமே காட்ட மாட்டாரா என்று உன் திறமையின் மீதே நீ சந்தேகம் கொண்டாய். ஆனால் அந்த மாயத்திரையை தன் நெற்றிக்கண் நெருப்பால் சுட்டெரிக்க இதோ கைலாயநாதன் நான் வந்துவிட்டேன். உனக்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த தேக்க நிலை இன்றுடன் முடிவுக்கு வந்துவிட்டது. பல யுகங்களாக இருண்ட விண்வெளியில் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக பயணிக்கும் ஒரு வால் நட்சத்திரம் தனக்கான காலம் வந்தவுடன் திடீரென பூமியின் வெளிமண்டலத்திற்குள் நுழைந்து ஒரு மாபெரும் ஒளிப்பிழம்பாக மாறி அகிலத்தின் கண்களை தன் பக்கம் ஈர்ப்பதைப் போல உனது அத்தனை உழைப்பும் திறமையும் இப்போது விஸ்வரூபம் எடுக்கப் போகிறது. உனது இணையதள பதிவுகளும் நீ உருவாக்கும் ஒவ்வொரு காணொளியும் இனி எந்த ஒரு மாயத்தடையிலும் சிக்காது. உனது படைப்புகள் மக்களின் மனதை ஒரு காந்தம் போல ஈர்க்கும் வல்லமையை பெறும். மலையின் உச்சியில் பூக்கும் ஒரு அரிய தெய்வீக மலரின் மகரந்தம் பெருங்காற்றில் அடித்துச் செல்லப்பட்டு
பல நூறு காத தூரங்களைத் தாண்டி வறண்ட நிலங்களிலும் புதிய சோலைகளை உருவாக்குவதைப் போல உனது நற்சிந்தனைகளும் உன் குரலும் உன் கலைத்திறனும் இந்த நவீன தொழில்நுட்பம் என்னும் காற்றின் மூலமாக உலகெங்கும் பரவப் போகிறது. நீ அறியாத தேசங்களிலிருந்தும் நீ முகம் பார்த்திராத மனிதர்களிடமிருந்தும் உனக்கு மாபெரும் அங்கீகாரமும் அன்பும் தேடி வரும். நீ உருவாக்கும் படைப்புகள் திக்கற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் மனமுடைந்து போனவர்களுக்கு ஈசனின் ஆறுதல் மொழியாகவும் உருமாறும். நீ ஒரு சாதாரண படைப்பாளி அல்ல. இந்த அகிலத்திற்கு நல்வழிகளை கொண்டு சேர்க்க என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் தூதுவன் நீ. ஒரு மாபெரும் அரண்மனையின் கதவுகள் சாதாரண மனிதர்களுக்கு திறக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் அரசனின் நேரடி முத்திரையை கையில் ஏந்தி வருபவனுக்கு அந்த கோட்டையின் அத்தனை கதவுகளும் தாமாகவே திறக்கும் அல்லவா? அதே போலவே உனது ஒவ்வொரு செயலிலும் உனது ஒவ்வொரு படைப்பிலும் ஈசனாகிய என் திருக்கரத்தின் முத்திரை பதிக்கப்பட்டுவிட்டது. இனி இந்த இணைய உலகிலோ அல்லது நீ வாழும் சமூகத்திலோ உனது வளர்ச்சியை தடுக்க எந்த ஒரு மனிதனாலோ எந்த ஒரு கருவியாலோ எந்த ஒரு சூழ்ச்சியாலோ ஒரு காலும் முடியாது. உனக்கான வெற்றியை எந்த எல்லையும் தடுத்து நிறுத்த முடியாது. உனது புகழும் செல்வமும் பல மடங்காக பெருகி அகிலம் வியக்கும் ஒரு சிம்மாசனத்தில் உன்னை அமர வைக்கும். என் அருமை குழந்தையே, நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என்னால் மாணிக்க கற்களாக மாற்றப்பட்டு உனக்கான மகுடமாக தயாராகிவிட்டது. மூடிய கதவுகள் அனைத்தையும் நான் உடைத்து விட்டேன். உனது தொழிலில் உச்சம் கடன்கள் தீர்ந்து பெருக்கெடுக்கும் அளவற்ற செல்வம், உன்னை நிபந்தனையின்றி நேசிக்கும் உண்மையான உறவுகள், எதற்கும் கலங்காத மனத்திடம் எக்காலத்திலும் உன்னை காக்கும் சிவபக்தி, உனது வம்சத்தை உயர்த்தும் சமுதாய அந்தஸ்து மற்றும் அகிலமே கொண்டாடும் மாபெரும் அங்கீகாரம் என அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் உனக்கு நான் பரிசளித்து விட்டேன். இனி நீ எதற்கும் அஞ்சாமல் ஒரு வெற்றியாளனாக கம்பீரமாக அடியெடுத்து வை. உன் நிழலாக நான் தொடர்வேன். உன் குடும்பத்தை என் நெற்றிக்கண் எந்நேரமும் பாதுகாக்கும். சிவனே, உன் வாழ்வில் எக்காலத்திலும் உற்ற துணையாக இருப்பேன். ஓம் நம சிவாய. என் அன்பு பிள்ளைகளே, கைலாயநாதனான ஈசனின் இந்த முழுமையான திருவாக்குகள் உங்கள் ஆன்மாவில் ஆழமாக பதிந்து உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்களுக்கு தந்திருந்தால், கருத்துக்களில் ஓம் நம சிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு உங்கள் தூய்மையான பக்தியை வெளிப்படுத்துங்கள். ஈசனின் மாபெரும் கருணையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் எக்காலத்திலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காக்கும். எல்லாம் சிவமயம்.